பாலி படம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு படம். ஒரு நமக்கு ஏற்பட்ட ஒரு வலியை வந்து ஒரு கலையா ஆக்குறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பெரிய தைரியம் வேணும். அந்த 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 இதுதான் இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. நான் இந்த படத்தை சப்டைட்டில் பண்றப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறப்போ நிறைய ஒரு நடுவில் விஷுவல்ஸ் வரும். அதுல வந்து ஒரு விலங்குகள், பூச்சிகள், அப்புறம் வந்து பறவைகள், இதெல்லாம் அப்படியே நடுவில் வரும். இது எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, அதை பார்க்குறப்போ ஒரு சங்க பாடல் மாதிரி இருந்தது, ஒரு கவிதை மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற ஒரு உலகத்தை வந்து அங்கங்க அழகா அவர் அப்படியே கொண்டு வந்திருப்பாரு. அதோட அந்த உணர்வு, அந்த அந்த பசங்களோட அவங்க உண்மையாகவே அங்க வாழ்ந்துட்டாங்க. அவங்களோட வழி, அவங்களோட இது, அவங்களோட ஏக்கம் எல்லாமே இந்த படத்துல அவ்வளவு உயிர்ப்போட வந்திருந்தது. அந்த வாழை தூக்கி தூக்கி சுமக்கிற அந்த பையனுக்கு கடைசியில ஒரு வாழைப்பழம் சாப்பிடறதுக்கு கூட உரிமை இல்லைங்கிற ஒரு ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயத்த வந்து இந்த படத்துல ஒரு சின்ன ஒரு 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 விஷயமா நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான நல்ல படங்கள் வரணும், வெற்றி பெறணும். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு, எங்க டீமுக்கு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். Thank you so much, ma'am. அடுத்தபடியாக அசோசியேட் டிஓபி ராஜசேகர் அவர்கள் கூட வேலை கிடைக்கிறோம். சந்தோஷ் சார் வந்தா பேசாம அனுப்ப மாட்டோம். எஸ், பல பேர் இதயத்தை தொட்ட பொன்மை ஒரு சில வார்த்தைகள் வாங்க வந்து பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நான் இந்த அளவு வந்து இந்த மேடையில் ஏறியவங்க எல்லாரும் முன்னாடியும் தெரியும்ன்றது எதிர்பார்க்கல. அந்த எதிர்பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாரிசர் இந்த மாதிரி நான் எல்லாரையும் போய் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எல்லாரும் என்னை பார்த்து கொண்டாடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் பார்த்து இந்த படத்துக்கு இவ்வளோ வெற்றியை கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசின மாதிரி இருந்துச்சு தம்பி. ஓகே பா, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய வெற்றி உங்களுடைய பாதையில வந்து சேரணும் வாழ்த்திட்டோம். அடுத்தபடியா ராகுல் அவர்கள் பொன்மையில் பேசுறப்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. என்ன பேசுறோம், அடுத்து நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்க. பொன்மையில் அங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுறாங்க. ராகுல் சாரி ராகுல். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஊரில் இப்படிதான் சும்மா காய்ச்சி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே ஜாலியாக இருப்பேன். அதே எங்கள் ஷேர் வந்து படமாக எடுத்துருக்காங்க. நான் இப்படிதான் ஃபர்ஸ்ட் டைமில் மேடையில் இருந்து இப்படி பேசுகிறேன். அதனால ஆனால் நான் இவ்வளோ காட்டு வளர்ந்து வந்ததுக்கு எங்கள் மாய்ச்சருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். கல்யாணம்னா எங்க கூட கொஞ்சம் ஜாலியாக நல்லா ஆக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. பொன்வேல் வந்து எப்படின்னா என் கூடயே இருப்பான். அத்தை பையன் தான் வந்து அவன் எனக்கு, அதனால கூடயே இருப்பான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் காய்ச்சலுக்கு போவோம். வேற திவ்யாக்கா, நித்யா அக்கா எல்லாருமே எங்க கூட ஜாலியாக தான் இருந்தாங்க. எல்லாத்துக்குமே நன்றி. எல்லாரும் பத்தியும் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருடைய பேரை சொல்லி எல்லாரும் என்னோட ஜாலியா தான் இருந்தாங்க. இன்னொரு இன்டென்ஸ் பெர்ஃபார்மர் இந்த படத்துல உங்களுடைய அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு மறக்கவே முடியாது. ஒரு பாவமான ஒரு ஏதாவது ஆர்க்கா எடுத்துட்டு போவாங்க. ஒரு இன்ட்ரோ நம்ம வந்து சதீஷ் சார் கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
தமிழ் சினிமாவில் ஒரு மாற்று சினிமாவிற்கான பாதையை அமைத்த பெருமை மிகு மாரி செல்வராஜா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் நல்ல படங்களுக்கும் பெரிய உற்சாகம் கொடுத்து அதற்கு தோல் கொடுத்த டிஸ்னி ஹாட்ஸ்டார், ஃபார்மர்ஸ் ஸ்டுடியோ, அதை வெளியிட்ட ரெட் ஜெயிண்ட் நிறுவனம், இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல படங்கள் வருவதற்கு பெரிய ஊக்கம் கொடுத்துருக்காங்க, நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு எல்லா 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 வெகுஜன மக்களும் பார்த்து இந்த படத்தை பார்க்காம விட்டுட்டா ஒரு பெரிய தப்பாயிடுமோன்ற அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு. பார்க்காதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நானும் ஒரு தயாரிப்பாளராக பல படங்கள் தயாரித்துள்ளேன். சில படங்கள்லையும் நடிச்சிருக்கேன். இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னையே நிறைய பேருக்கு ஒரு நடிகனாகவும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை மாரி செல்வராஜன் தெரிவிச்சுங்க. இந்த படத்துல நடிச்ச ராகுல், பொன்வேல், கலை, திவ்யா, நிக்கிலா, ஜானகி அம்மா, பத்மன், அப்புறம் புளியகுளம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்துல பாராட்டுகளும். அதே நேரத்துல இந்த நிகழ்ச்சியில தான் பார்த்தேன், யாரையுமே மறக்காம கூப்பிட்டு அவங்கள கௌரவப்படுத்தி இந்த மேடையில அவங்கள அலங்காரப்படுத்தின அந்த ஒரு பண்பு மாரி செல்வராஜ் ஒரு நல்ல மனிதர். மேலும் பல வெற்றிகளை நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். Thank you so much, sir. So, நான் மென்ஷன் பண்ண ஒரு கேரக்டர் வேம்பு பல பேருடைய மனசுல இருந்து எடுத்துக்கவே முடியல அந்த கேரக்டரை. திவ்யாதுரை சாமி ப்ளீஸ் வாங்க. ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசாம எப்படி போகலாம்? சாரி வாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசுறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு நிறைவான ஒரு சக்சஸ் மீட்ல இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆஃப்டர் ப்ளூ ஸ்டார் சக்சஸ் மீட், வாழை சக்சஸ் மீட்ல இருக்கேன். சார் டே 1ல சொன்னதுதான் ஒரு நல்ல ஃபிலிம் உன கரியர்ல கொடுப்பேன்னு சொன்னாரு. அந்த வேர்ட்ஸை 100% அவரு நிறைவேற்றிட்டாரு. அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மாரி சார். அண்ட் சார் அவரை நம்பி மட்டும்தான் இந்த ஃபிலிம்குள்ள போனேன். அவரோட நம்பிக்கையை நானும் காப்பாத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் எங்களோட டீம், ஃபிலிம் டீம் எல்லாருக்கும் என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஃபிலிமை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகின மக்களுக்கும் அண்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you so much. அடுத்தபடியாக போஸ்ட் ஆஃபீஸ் மீடியா டீம்ல இருந்து we have குணசேகரன் அவர்கள் நம்மோடு மேடையில் அழைக்கிறோம். பதிஞ்சிருக்கு கலையரசன் ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி சொன்னோம். இந்த படத்தை பார்த்த மக்களுக்கு முதல் நன்றியாக கொண்டு போய் சேர்த்த பிரசன்ட் மீடியா, ஹாட் ஸ்டார் டீம், ப்ரொடியூசர் ஹாட் ஸ்டார் டீம், மாரியண்ணா, அப்புறம் ரவி ஸ்டுடியோஸ், திலீப் மாஸ்டர், அப்புறம் ரெட் ஜெயிண்ட் செங்கமூர்த்தி சார், அர்ஜுனன், எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு என் கெரியரில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டின ஒரு படம் வாழை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோ ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பாராட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அது அவங்க எல்லாத்த மீறி அவங்க பர்சனலாக அதை அஃபெக்ட் பண்ணால் ரொம்ப பிடிச்சவங்க தான் பண்ணுவாங்க.
ஸோ அதனால் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ் மாரியண்ணா. ஃபர்ஸ்ட் டேலேருந்து இது போட்ட உழைப்பு, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு, எல்லாருமே ஓவராலாக அந்த ஊரில் ஒரு கேரக்டராகவே மாறிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்க எல்லாரும் பெரிய சப்போர்ட் இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. எந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷமான விஷயம், அதே அளவுக்கு ரொம்ப இந்த படத்தை கலாய்க்கும் கலாய்ச்சாங்க. எல்லா படத்துலையும் செத்து தான் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஒரு டெத்தை வந்து எவ்வளோ இம்பாக்ட் கொடுத்தா அது வந்து ஒரு ஒரு மெட்டீரியலாக மாறும், ஒரு மீ மெட்டீரியலாக மாறுறதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ மாரியண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாலி, எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் ஒன்வேல அந்த ராகுல் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஷூட் பண்ணும்போது தெரியும், நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு சினிமா ஷூட் மாதிரி இருக்காது. ஸோ மாரியண்ணா ஆரம்பித்து எல்லாருமே பார்த்த கஷ்டத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப நேர்மையாக உழைச்ச ஒரு படம். எனக்கு ஃபஸ்ட் டேவே தெரியும் பெரிய ஹிட்டாகும்னு சொல்லிட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப சந்தோஷம், நன்றி. லவ் யூ ஆல். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் பர்சனலாக என்னோட அசிஸ்டன்ஸ் சத்யநாதன் மூர்த்தி, அவங்களும் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் பரத். அடுத்தபடியாக நிக்கிலா விமல். ஆல்ரெடி பல பேருக்கு இவங்களை பிடிக்கும். இப்ப டீச்சர் அப்படின்ற ஒரு ரோல்ல வந்துட்டாங்க. பல பேருடைய குட்டி வயசு காதல் நினைவுகள்லாம் அப்படி வந்துச்சு. இன்னும் அவங்க மேல அதிக பிரியம். நிக்கிலா விமல் அவர்களே அன்போடு மேடை கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரி சார், தேங்க்யூ ஸோ மச். பூங்கடின்ற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதை வாழ்ந்து சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறாரு. அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறது வந்து இன்னும் பெரிய விஷயம். ஸோ அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு, அவரோட வாழ்க்கையோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்க முடிஞ்சதுல ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ரொம்ப ஓவர்வெல்டாக இருக்குது. என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அடிக்கடி வரும், பட் ஸ்டில் வந்து பழகிய லைலா வந்தது மாதிரி. பட் அழகிய லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டரா எல்லாரும் வந்து அந்த கேரக்டரா பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்து ஹாட் ஸ்டார் எப்பவுமே சொல்ற மாதிரி எனக்கு அவங்களோட 4th அசோசியேஷன் திருப்பியும் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது அப்படின்றது எனக்கு எப்பவுமே சந்தோஷமான விஷயம் தான். அவர் சொன்ன மாதிரி திருப்பியும் ஃபேமிலிக்குள்ளே போகிற மாதிரி தான். எங்கேயும் வந்து திலீப் மாஸ்டர், அவர் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்த மாதிரி தான். அவருக்கு அப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எனக்கு அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சுப்ராய் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், தினேஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கே அவங்க பார்த்தாலும் எனக்கு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்க பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த படத்துலேயே அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைட் மாஸ்டர் ஆகும்போது எனக்கு அவரை பார்த்தோன்னு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஸோ திருப்பி அவர் வந்து ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர்லேயும் வந்து பார்த்தா அது ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மாக இருக்குது. அண்ட் எப்போவுமே சொல்ல மாதிரி இந்த பாய்ஸ் இவங்களோட வெற்றி பார்க்கறதுக்கு தான் நான் நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசணும்னு ஆசைப்பட்டது இவங்களுக்காக தான். ஸோ இந்த பாய்ஸ் வந்து அவங்க இந்த அளவுக்கு வந்து எல்லாரும் பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து தேனீஸ்வர் சார், குமார் அண்ணா, இவங்க எல்லாம் தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க இந்த படத்துல. ஸோ எல்லாரையும் வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக அசோசியேட் எடிட்டர் சக்தி திரு அவர்களே என்னோட மேடை கிடைக்கும். அவர்களை தொடர்ந்து பப்ளிசிட்டி டிசைனர் திரு கபிலன் அவர்களே என்னோட மேடை கிடைக்கும். சவுண்ட் டிசைனர் சுரேன் பத்துடைய entire cast and crew இருக்கணும் technically, so yes.
படத்துல ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸையும் அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம். எல்லாருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, இந்த படத்தை பற்றி தமிழ் சமூகம் தேவையான அளவு அதிகமான அளவே பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைகள் தான் அவ்வளோ பேருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது என் சக தமிழ் சினிமா திரையுலகத்தை தான் சொல்லணும். ஏன்னா அந்த வாழை படத்தை வந்து நான் படம் எடுத்து முடிச்சுட்டு இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது. சரி, ஓகே, முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரி காட்டுவோம். நம்ம இண்டஸ்ட்ரி நம்மளை விரும்பக்கூடிய நல்ல படங்களை ஆதரிக்கக்கூடிய இயக்குநர்கிட்ட காட்டுவோம், முதல்ல நடிகர்கள்ட்ட காட்டுவோம், நண்பர்கள்ட்ட காட்டுவோம். அதுக்கப்புறம் இந்த படத்தை அவங்க என்னவோ பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற என் மேலே நம்பிக்கை வச்சு நான் அழைத்ததற்காக தமிழ் சினிமாவோட நான் யாரெல்லாம் அழைச்சனோ அத்தனை பேருமே வந்து இந்த படத்தை பார்த்தாங்க. இந்த படம் பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த தமிழ் சமூகத்தை இந்த படம் பார்க்க வச்சிடணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப குறியாக இருந்தாங்க. அது உண்மையிலேயே எனக்கு வந்து நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு பெரிய வெற்றி. நான் நினச்சதை விட என்னோட இண்டஸ்ட்ரியோட சக இயக்குநர்களும் சக நடிகர்களும் சக என்ன சொல்றது என்னோட திரையுலகம் வந்து இந்த படத்தை கொண்டாடிய விதம் வந்து பெரிய நம்பிக்கை அளிச்சிருக்கு எனக்கு. அந்த வாழை படம் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா, மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் தமிழ் சினிமா எவ்வளோ நம்புது, அவங்களோட கதையை, அவங்களோட வேல்யூவை, அவங்களோட வாழ்க்கையை, அவங்களோட நிஜத்தை எவ்வளோ நம்புது அப்படிங்கிறத இந்த படத்துக்கு மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தை அவங்க அத்தனை பேரும் அவங்க தான் கொண்டு போய் முதல்ல சேர்த்தாங்க. நிச்சயமா அத்தனை ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஸ்டர் ரொம்ப சாதாரணமாக ஒரு நாள் எங்கேயோ ஃபங்க்ஷனில் பேசிட்டு இருக்கும்போது பிரதீப் சார்ட்டையும் நகன்ட்டையும் சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஒரு லைன் இருக்கு, நான் ஃபஸ்ட்டு பண்ண நினச்சேன், அதை இப்போ பண்ணலான்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆரம்பிச்சது தான். வேறு எதுவுமே கேட்கல, மாரி செல்வராஜ் படம் பண்ணுறது அப்படின்னு கூப்பிட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் முழு சப்போர்ட். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு பலமாக என் கூடவே இருக்கிறது இருக்குல்ல, முழுசாக ஒரு படைப்பாளியை நம்புறது இருக்குல்ல, எனக்கு கிடைச்ச எல்லா ப்ரொடியூசருமே அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் தான். நிச்சயமா சொல்லணும்னா வாழை இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முதல் காரணமே நான் ஒர்க் பண்ண 4 ப்ரொடியூசர்ஸ். அது பரியன்மால ரஞ்சித் சொல்றது கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கர்ணன்ல தான் சார் ஒன்று மிகப்பெரிய சொல்றது கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வெஜ்ஜை மாமன்னல்ல எல்லாமே என்னோட படமாவே வர்றதுக்கு காரணம் என்னோட தயாரிப்பாளர்கள், என்னோட நடிகர்கள் தான். அதுக்கப்புறம் வாழை இதுக்கு ஒரு இதுதான் 4 படம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் ஒருத்தன் தங்கு தடையில்லாமல் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு மெயின் ரீசன் நான் இன்னை சூஸ் பண்ண தயாரிப்பாளர்களும் என்னோட நடிகர்களும் கதாநாயகர்களும் என்னோட மொத்த டீம் தான். அத்தனை 4 ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமான விஷயம் 4 பேருமே நான் படம் பண்ணிட்டு இருக்காரு, அதான் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க நம்புவாங்க, இங்கே நிச்சயமா அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருப்பேன்னு நம்புவேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் சொல்லியே ஆகணும், அப்படி கூட எல்லா இன்டர்வியூ சொல்லியே இருக்காங்க, என்ன ஏன் சூஸ் பண்ணான்னு தெரியல, என்ன ஏன் சூஸ் பண்ணான்னு தெரியலன்ட்டு. எப்படி சொல்றது மாஸ்டர், கரெக்டாக உண்மையை சொல்லலாம் அப்படின்னா, மாஸ்டர்ஸ் ஆக்ஷன் ஃபைட் பண்ணுவாரு. என் படத்தில் ஃபைட் பெருசாக வேல்யூ பண்ண மாட்டேன் ஃபைட்டுக்கு. அந்த ஃபைட்டுக்கு சீன் வச்சிருப்பேன், அதை அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணார். அவர் ஏதாவது யோசிச்சா நான் அதை சீனாக மாற்றி கன்வெர்ட் பண்ணிடுவேன். எல்லா ஃபைட் சீக்வன்ஸையும் நான் சீனாக மாற்றுவேன், எனக்கு எமோஷனலாக முக்கியம் சொல்லுவேன். அதை வந்து ஒரு மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டே இருப்பார். அதுக்கிட்டே போயிட்டே இருந்துச்சு. இப்படிலாம் மாஸ்டர்ஸ் ஃபைட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க போயிட்டே இருந்துச்சு. சும்மா அவர் தனியாக இருக்கும்போது என்ன சொல்கிறது, ஜாலியாக இருக்கும்போது குழந்தையா மாறிடுவார். பயங்கர சமாளிக்கவே முடியாது, யுவானோட மோசமாகிடுவார், என் பையனோட மோசமாகிடுவார். அப்போ தான் அந்த ஆட்கள் உண்மை இருக்கு, மாஸ்டர் கிடையாது, ஃபைட் மாஸ்டர் கிடையாது. ஒரு நாள் ஒன்று சொன்னார், நான் படம் எடுப்பேன், என் படத்தில் சண்டையே இருக்காது, இது போதும் எனக்கு. ஒரு மாஸ்டர் நான் படம் எடுப்பேன், அது சண்டையே இருக்கான்னு சொல்கிறாரு. அப்போ நான் நம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நம்மளுக்கு அப்புறம் தான் நான் வாழை காமிச்சேன். வாழை படம் பார்த்துட்டு அடுத்த செகண்டே வந்து ஒரு 1 hour எதுவுமே பேசலை, அப்படியே இருந்தார். நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறேன், நானும் கூட சேர்த்து பண்ணுறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும். என்ன பண்ணுறீங்க எதுவுமே கேட்கல, ஆண்டுகளே போயிட்டே இருக்கும். 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆகுது. நிச்சயமாக
ஒரு நல்ல படம் மட்டும்தான் நமக்கு நிறைய நம்பிக்கைகளை நிறைய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ ஒரு இந்த வாழை வந்து இது வரைக்கும் நல்ல மாஸ்டராக எனக்கு இருந்த மாஸ்டர் ஒரு நல்ல நண்பனா ஒரு நல்ல அண்ணனா அவருக்கு முடி நிறைய நினைச்சிருக்கு. அதனால நல்ல நண்பன் தான், நல்ல நண்பனை கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி மாஸ்டர். அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்ட், நீங்கள் நான் என்ன தைரியத்தில் வந்து இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னா ரெட் ஜெயிண்ட் இருக்காங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா மாமன் நான் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன் என்ன படம் எடுத்து இருந்தாலும் வந்துடலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு வாழையை எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அது பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீமாகவே ஒரு படத்தை ஹேண்டில் ஒரு படத்தோட வெற்றியை படம் பார்த்துருக்க 15 நிமிஷத்துக்கு சொல்லக்கூடிய ஆள் வந்து செல்வமூர்த்தி சார். அவர் படம் பார்த்துட்டு வெளியே வந்து படம் ஃபுல்லாக பார்த்தாரு. அதான் பெரிய விஷயம். படம் ஃபுல்லாக பார்த்தா அப்போ வந்து பெருசாக ஃபைனல் சவுண்ட் குரூப்லாம் எதுவுமே இல்லை. நான் அப்படி பார்த்து முடிச்சுட்டு சார் நல்ல படம் சார், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார், எப்படி கலெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. அது எனக்கு போதும், எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொன்னார்ல அது எனக்கு போதும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாரு சார் நீங்களே ரிலீஸ் பண்ணிடுங்க சார், பயப்படாதீங்க, நீங்களே பண்ணிடுங்க, உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிடுங்க, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரேன். என்ன ஏதாவது ஒரு படம் ஓட மாதிரி பயப்படாதீங்க, ஒரு நல்ல பேரு ஒரு சம்பளம் கம்மி நினைச்சுக்கோங்க, ஆனா நீங்க தான் பண்ணணும், உங்க பேர்ல பண்ணணும்னு சொன்னாரு. ரொம்ப நன்றி சார். இந்த உங்க பேர் கிடைக்க நீ பண்ணுங்கன்னு சொன்னது இருக்குல்ல, ஒரு படம் மெயின் ஸ்ட்ரீமா கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா பிடிங்க அவங்க அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் முடிவு பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னாரு. ரொம்ப நன்றி சார் அந்த நம்பிக்கைக்கு. அதுல இருந்தா நம்மளே பண்ணலாம்னு சொல்லிட்டு இறங்கணும். இந்த 3 பேரும் தான் முக்கியமான காரணம். 3 பேருமே முழுமையாக நம்பினாங்க. அதுல இருந்து அன்றைய நாள்ல இருந்து இப்போ வரையும் அவங்க தேட்டர் எனக்கு கொடுத்ததும் சரி, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனதும் சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரைக்குமே என் கூட இருக்கிற வெப்சைட்ல அர்ஜுனுக்கும் மூர்த்தி சாருக்கும் ராஜா மொத்த டீமுக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோட டீம், என்னுடைய மொத்த டீம், எடிட்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் இதெல்லாம் தொடர்ந்து என் கூட இருக்கு அப்படின்னால அவங்க பற்றி பேச அவசியம் இல்லை. ஏன்னா எங்களோட படத்தோட வெற்றியும் அந்த படத்தோட முழுமையும் தான் அவங்களோட பேர் சொல்லும். நான் ஒரு படத்துக்கு ஒருத்தர் சொல்றதை விட இந்த படத்துக்கு நான் எவ்வளோ முழுமைக்காக ஆசைப்படுறேன், அது எப்படி முழுமையான படமா ஆடியன்ஸ் கொடுக்க நான் வெளிப்பிடிச்சு அடையிறேன் அப்படிங்கிறத வச்சு என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுறேன். என்னோட டீமுக்கு என்னோட உதவி இயக்குநர்கள், என்னோட டெக்னீஷியன் டீம் எல்லாத்துக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமாக ஒரு நடிகர்கள் சொல்லணும். இந்த படத்தில் என் டீமோட நடிகர்கள் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் அத்தனை உழைப்பு போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே எப்படி என்று சொல்லி தெரியல. கலைவசனாக இருக்கட்டும், திவ்யாவாக இப்போ அந்த பசங்க இருக்காங்கன்னா இப்போ 2 பேரும் நான் என்ன வேணாலும் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் அவங்க சூஸ் பண்ணேன். ஓகேவா, படம் முடியும் போது நான் என்னவா இருக்கணும், எப்படினாலும் இவங்களை வச்சு படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு தெரியும். அதனால சூஸ் பண்ணேன். இவங்க என்ன பண்ண வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் கலையரசன், திவ்யா, ஜானகியம்மா இவங்கெல்லாம் வந்து பத்மன் இவங்க எல்லாத்தையுமே வந்து எனக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க, ஒரு சினிமா ஆர்வத்தில் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களா ஒரு பையன் இருந்துச்சு. பட் அவங்களுக்கும் ஜெயிக்கணும், ஒரு நல்ல படத்தில் இருக்கணும், நம்ம ஒரு அடையாளமாக மாறணும், சினிமாவில் நம்ம பேர் பதியப்படணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு தாரம் தான். கலையரசனாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், ஒரு சினிமாவை தாண்டி ஷூட் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அது சினிமாவே தெரியாது. சினிமாவில் இப்போ எந்த ஒரு சினிமாவில் வந்து இப்படி சகதிகளையும் மண்ணுகளையும் சேர்க்கையும் போட்டு சுமையை முடிச்சுனா சுமையை தூக்கி வச்சு நடக்க வைப்பாங்க ஆர்டிஸ்ட்டுக்கு. நிறைய அவங்க துன்புறுத்திருக்கேன். நிறைய வந்து ஒரு என்னோட ஆர்டிஸ்ட்டுக்கு எப்போ என்ன நடக்கும்னா எனக்கு அவங்க சொல்லி புரிஞ்சிக்க முடியாது. எல்லா நேரத்துலையும் ஒரு படத்தோட வெற்றியில நம்ம புரிய வச்சுக்கலாம்னு நினைப்பேன். ஒரு படத்தோட மக்களோட ஆதரவுல, மக்கள் கொண்டாடுற விதத்துல என்னோட நடிகர்களுக்கு என்னோட வேதனையோ என்னோட ஆசையோ இதையோ அவங்க கடத்திடலாம்னு நினைப்பேன். அது எல்லா படத்துலையும் நடந்திருக்கு. என்னோட எல்லா படத்துலையுமே நடிகர்களோட முகம் வந்திருக்கு. ஆனா என்னோட படத்தோட வெற்றியும் அதோட மக்கள் கொடுத்த கொண்டாட்டமும் தான் அதை மாத்திருக்கு. அது பெரிய பெருமாள் இந்த படத்தை நடந்திருக்கு. அப்போ நிக்கிலாவர்களும் அப்படிதான். என்ன அப்படின்னா ஒரு நடிகை வந்து நம்ம வந்து அவங்க வேற படத்துக்காக சூஸ் பண்ணது. நான் கர்ணனுக்கு பேசுனது, அதுக்கப்புறம் மாமன்னன் அப்படியே பண்ணாமல் போய் வாழை போடாமல் ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏதோ சின்னதாக ஓட்டிட்டு ஏதோ படம் பண்ணுறேன் நம்ம போட்டு விட்டா போல அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சு. எனக்கு அதை சொல்லி புரிவிக்க முடியல. இது சின்ன படம் இல்லை, இதுதான் என் வாழ்க்கையில் நான் எடுத்து பெரிய படம்னு சொல்லி எனக்கு அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஒரு நாள்.
அவங்க நம்பி பண்ணாங்க. நிறைய என்ன சொல்கிறது, இந்த கதையை உள்வாங்கிக்கிட்டு ஓகே ஏதோ நடக்க போகுது இந்த படத்தின் மூலமாக நினச்சி நம்பினாங்க. நம்பி நிறைய பேர் கேட்டாங்க, இந்த இடத்துல சொல்ல முடியும் ஏன் கிளைமாக்ஸில் டீச்சர் வந்துக்கலாமே கேட்டாங்க. மொத்த மீடியாவும் எனக்கு கேட்டுச்சு. எல்லா படம் பார்த்து பிடிச்சவங்கலாம் டீச்சர் எங்கே போனாங்கன்னு கேட்டாங்க. டீச்சர் கேட்கல எனக்கு. ஓகேவா? ஏன்னா அந்த ஷூட் எடுத்ததே, அந்த கடைசி பாட்டு நான் எடுத்தது படம் ஷூட்டிங், மொத்த படம் ஷூட்டிங் முடிச்சு எடிட் பண்ணி லாக் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு தான் எடுத்தேன். 1 வருஷம் கழிச்சு தான் அந்த படம் ஷூட்டிங் எடுத்தது. 2 நாள் ஷூட்டிங். ஏதோ முழுமை அடையாமல் இருக்கு. இந்த மொத்த படத்தையும் பார்த்துட்டு வெளியே போகிறவன் எங்கே கொண்டு போவான், அவனை நான் எப்படி அவனுக்குள்ள ஒரு இசையின் வழியாக அவனை செட்டில் பண்ணி அவனுக்குள்ள எமோஷனல் கடத்தி வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து ஒரு பாடலாக எடுத்துகிட்டு போகணும். வெறுமனே அழுகை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஒரு படம் முடிஞ்சு வெளியே போகிறான்னா அவன் இதை கலையாக எடுத்துகிட்டு போகணும், ஒரு பாடலாக எடுத்துகிட்டு போகணும், முணுமுணுத்திட்டே போகணும்னு ஆசைப்பட்டு அந்த பாடல் 1 வருஷம் சந்தோஷம் ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். படம்லாம் முடிஞ்சு இந்த பாட்டே இல்லை, பாதவதி சாங்கே இல்லை. ஒரு 1 வருஷம் கழிச்சு தான் அந்த பாட்டை நான் முடிவு பண்ணுறேன். அது ஷூட் பண்ண அவசரமாக ஷூட் பண்ண பிளான் பண்ணோம். படம் ரிலீஸுக்கு அவங்க டேட் இல்லை. நான் ஷூட் பண்ண முடிவு பண்ணும்போதே அந்த அம்மா மணியில் சிவனந்தன் படுத்திருப்பான், அது டீச்சர் மணியில் தான் படுத்திருப்போம். நான் ஆசைப்பட்டு ஷார்ட் யோசிச்சிருந்தேன். ஒன்று நடந்ததுதான். இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்குலாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஷார்ட் நான் எடுத்துருந்தோம்னா மிஸ் பண்ணிட்டேன். என் லைஃப்பில் ரொம்ப நான் வருத்தப்பட்டது வந்து அதுதான். என்னோட ஆசிரியர் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தாங்க, நிஜ வாழ்க்கையில் இருந்தாங்க. நிஜ லைஃப்பில் நிஜ கதையில் இந்த அத்தனை ஆசிரியர்களுமே அத்தனை பிணங்களும் அத்தனை உடல்களும் அடக்கம் செய்யும் வரைக்கும் என்னோட ஒட்டுமொத்த டீச்சரும் அந்த இறுதி நாள் அந்த வாழைத்தோப்புலேயே உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ அழுதுகிட்டு என்னோட அத்தனை ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த இடத்துல நான் ஆசிரியர் வைக்க முடியல. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என் ஊர் மக்கள், ஒவ்வொரு படத்தையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் படம் பண்ணுறதே என் ஊருக்காக தான் பண்ணுறேன். என் ஊர் மக்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து தான் பண்ணுறேன். அவங்க இன்னைக்கு எல்லா மேடையிலையும் என் ஊர் மக்கள் கொண்டாடப்படுறதும் அவங்க எல்லா படத்துலையும் சீட்டு வாங்குறதை விட ஒரு சந்தோஷம் தான் இருக்குது எனக்கு. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. யோசிச்சு பார்த்தேன், ஏற்கனவே அங்கே தான் பண்ணேன், கண்ணன் அங்கே தான் பண்ணேன், மாமன் அங்கே தான் பண்ணேன், வாழை அங்கே தான் பண்ணேன், இப்போ பண்ணிட்டு பைசன் அங்கே தான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ கதைகள் இருக்கு. ஏன் நான் அங்கேயே போகிறாங்கன்னா அவ்வளோ கதைகள் இருக்கு. அந்த கதைகள் அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப நாங்கள் பெருசாக பிளான் பண்ணுறதில்ல. ரொம்ப எளிமையான உண்மை எங்கிட்ட இருக்கு. அந்த எளிமையான உண்மையை கலையாக்குவதற்கு கஷ்டப்படுறேன். அந்த எளிமையான உண்மையை கொண்டு வைக்கிறேன். நான் எடுக்கிற வரைக்கும் சிம்பிளாக தான் இருப்பேன். ஒரு எளிமையான உண்மை தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் படம் ஈசன்றது தான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இங்கே வலியதை விட எளியவைகளுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு படத்துல தான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி எளிமையான கதைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய என்னோட ஒட்டுமொத்த மக்களுக்கு, என்னோட கிராம மக்களுக்கு, குடியுரிமை மக்களுக்கும், பக்கத்தில் உள்ள கொங்காயக்குறிச்சி, கருங்குளம் எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்கிறேன். என்னோட எல்லா படைப்பும் அவங்க இருப்பாங்க. அவங்க தான் நாங்கள் தான் அவங்க. அதனால ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட குடும்பம், குடும்பத்தை பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயணன் சார் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு இதயம் காமிக்க அளவுக்கு ஸ்பெஷல் ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, மாமன்னன் ரஹ்மான் சார்ட்ட போயிட்டேன். அப்போ வாழை பண்ண போனது, வாழை நான் தான் பண்ணணும். ரஹ்மான் சார்ட்ட அனௌன்ஸ் வந்ததுக்கப்புறோ வாழை நான் தான் பண்ணணும் நடந்துச்சு. இப்போ ரஹ்மான் சார்ட்ட போயிட்டேன்னா கோவம் வரும்ல, அந்த கோவம் இல்லாமல் சூப்பர் மாதிரி ரஹ்மான் சார்ட்ட போய் கற்றுக்கோங்க, ரஹ்மான் சார்ட்ட நீங்கள் ஒர்க் பண்ண ஒரு படம், அப்போ ராஜா சார்ட்ட நீங்கள் ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் வாழை ஒர்க் பண்ணால் நான் தான் பண்ணுவேன், அதை மட்டும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல நாள்ல இருந்து என் கூடவே டிராவல் பண்ணாது. இந்த படம் நான் எப்பவும் சொல்றேன், என்னோட படம் பெருசா தெரிவதற்கும், என்னோட படம் எமோஷனலா தெரிவதற்கும், என்னோட படம் ரொம்ப பிரிவா தெரிவதற்கும் அது சந்தோஷ் மியூசிக் முக்கியமான காரணமாக நினைப்பேன். ஏன்னா நான் ரொம்ப இசையின் வழியாகவே வளர்ந்த பையன். எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்க ஆளுகள் ஊர்ல எங்கேயோ தூரத்துல கேட்ட பாடல் வழியாகவே என்னோட கதையெல்லாம் நான் உருவாக்கிக்கிட்டே இருந்தேன். எனக்கு டிவி பார்க்கற டைம் இருக்காதுல்ல, அப்போ நான் காட்டில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த பாட்டு வழியாக தான் என்னோட காதலை, என்னோட கஷ்டத்தை, என்னோட அனுமதி பாசத்தை இதெல்லாமே பாட்டை வச்சு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால இசை ஆல்ரெடி எனக்குள்ள இசை தான் எனக்குள்ள நான் நடனம் ஆட ஆரம்பித்தேன். அப்போ இசை தான் என்னோட பூர்வீகம். இசைக்குள்ள தான் நான் பிறக்க ஆரம்பித்தேன். இசையிலிருந்து தான் இதை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரோட ஒரு நல்ல வேல்யூ கிடைச்சா பயங்கரமாகும். எனக்குள்ள இருக்கிற என்னோட விஷுவல்ஸை, என்னோட ஷார்ட்டை நான்
எடுப்பதற்கும் நம்பி எடுப்பதற்கு வந்து சந்தோஷ் சார் மியூசிக் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இப்போ நீங்கள் யோசிக்கிறாங்க, நான் எல்லா படத்துக்குமே பாட்டு எடுத்துட்டு தான் மொத்த படத்தையும் எடுத்துட்டு தான் அவரை போவேன். நான் என்னோட ஒட்டுமொத்த படத்தையும் எடுத்து முடிச்சு தான் அவரை போவேன். அவர் நம்பிக்கை தான், அது கரெக்டாக மேட்ச் ஆகி வந்து யோசிப்பாங்க. ஒரு வருஷம் கழிச்சு பார்வதி பாட்டு பண்ணுறோம் 2 பேரும் சேர்ந்து. அந்த பாட்டை வேணும் 2 பேரும் முடிவு பண்ணுறோம். அந்த பாட்டை டக்குன்னு யோசிச்சோன்னே இந்த பீட்டில் இந்த எமோஷனலில் இதை வெளியே போகிற ஒருத்தன் சும்மா பேசணும். நாங்கள் அன்றைக்கி பேசுனதா இருக்கு சார், அழுது படம் விழுந்துட்டா எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் இவங்களை, எப்படி இவங்க வெளியே படம் முடிஞ்சிச்சுன்னு எப்படி சொல்கிறது அப்படிங்கும்போது பாட்டு இசை கேட்குறாங்க. இப்போ இசை முடிஞ்சால் படம் முடிஞ்சுட்டு அவங்க நம்புவாங்க. இசை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் பாடலை ரெடி பண்ணோம். நான் நம்பினேன், இந்த பாட்டு ஓடும்போது எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணேன். எந்திரிக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். மூர்த்தி சார் எந்திரிக்கல ஃபர்ஸ்ட் எந்திரிக்க மாட்டாங்க போல யாருமே அப்படின்னு முடிவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் எந்திரிக்காத ஆரம்பிச்சு மூர்த்தி சார் தான். உங்களை பக்கத்தில் நான் உட்காந்து என் கையை வந்து அவங்க மேலே வச்சிருந்தேன், அதனால எந்திரிக்கான்னு தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் நான் படமாக கேட்டிருக்கேன் திருநெல்வேலியில். அப்போ தான் அந்த பயம் இருந்துச்சு. பாட்டு ஆரம்பிக்கும் போது எதாச்சும் போயிட்டாங்கன்னா எனக்கு அது ஜீர்ணிக்கவே முடியாது, அது முழுமையாக வெற்றி அடைஞ்சா அதை கொண்டாட முடியாது அப்படின்னு பயத்துலேயே இருந்தேன். ஏன்னா ஏன் ஊர் எப்படி யோசிச்சு பாருங்க, திருநெல்வேலியில் 700 பேர் உட்காந்துருக்காங்க, கத்தி 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 உட்காந்துருக்காங்க, அதுவும் அமைதியாக அழுது வந்துருக்காங்க. அவங்களாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்த 700 பேர் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அன்னைக்கு தான் எனக்கு வந்து நான் முடிவு பண்ணேன், இந்த மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த மக்களுக்கு நம்ம ஆர்ட் ஃபார்மை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன சொன்னாலும் சரி, என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி, என்னை பற்றி என்ன புரிதலை கிரியேட் பண்ணாலும் சரி, என்னை பாராட்டவும் முடியாமல் திட்டவும் முடியாமல் தவிச்சாலும் சரி, நான் என்னோட வேலைங்கிறது என் மக்களுக்கு கலையின் வழியாக யோசிச்சு பாருங்களேன். என்னோட அம்மா அப்பாவை, என்னோட அண்ணன் தம்பியை, என் ஊர் மக்களோட கண்ணீரை 30 வருஷம் கழிச்சு கலையாக்குவதற்காக நான் வந்திருக்கேன். அதை கலையாக்குறேன் அப்படின்னா அது எதையும் நினைச்சிக்கல, எதையாவது என் மக்களுக்கு என்ன சொல்ற, இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போறோம், இப்படியே சண்டை போடுறோம், இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லாம நம்ம படுற எல்லாத்தையுமே ஒரு படைப்பாகவும் இத்தனை கோடி மக்களுக்கு கடத்த முடியுங்க நம்பிக்கை கொடுக்கறது இருக்குல்ல, அது ரொம்ப எனக்கு அதுவே போதுமானது எனக்கு. அதனால எனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கை கொடுக்கறது இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான். ஒரு சாதாரண யாரும் எங்க இருக்க ஒருத்தவங்க நீ கைப்பற்றி பேசுறது இருக்குல்ல, அது அதை விட என்னோட பெருமை. என்கிட்ட வந்து பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னோட பெருமை காட்டணுமா, 2 பேர் தான் என்னோட பெருமை. புரியுதா? ஒருத்தர் ஆரம்பிச்சு அதாவது பெருமை பேசுறா, அவன் என்ன பெருமையே இல்லையா, என்னால இப்படி காட்டிட்டே இருக்க, கூலியை காட்ட தொழிலாளியா காட்டுறேன். என் கதை நான் கூலியா தான் இருந்தேன், தொழிலாளியா தான் இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழியிலாம தான் இருந்தேன். திருப்பி எந்த போகணும். 30 வருஷம் முன்னாடி முப்பாட்டம் வாங்கினா அவனை பத்தி எடுக்கணும், நான் ஏன் எடுக்கணும் அவனை பத்தி? எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு? அவனை எடுத்துக்காட்டு என்ன ஆக போகுது? எனக்கு நான் தான் பெருமை. என்னோட கண்ணீரும் என்னோட கவலையும் ஆத்மாவை மாத்தினல, அதுதான் என்னோட பெருமை. எனக்கு அப்புறம் அதே ஊர்ல இருந்து 2 பேரை கூட்டி வந்து மேலே நிப்பாட்டிக்கல, இதுதான் என்னோட பெருமை. இவன் 2 பேரை உருவாக்குறோம், இவன் நிச்சயமா 2 பேரை உருவாக்குறோம். இன்னும் வித்தியான மனிதர்கள் உலகளாவி போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து கனடாவில் இருந்து அமெரிக்காவில் வந்து பேசுகிற தமிழர்கள், அந்த பையன் கூட நீங்கள் எப்போவாது வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த பசங்களை விட்டு வந்துடாதீங்க, கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் என்னோட வெற்றியை நான் பார்க்குறேன். எனக்கு என்ன அப்படின்னா, ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னை தொந்தரவு செய்வது. இப்போ வந்து நான் உள்ள வெற்றியான உடனே ஒருத்தர் பேமாட்டேங்க ஒரு பிரபல நண்பர் தான் வந்து கேட்டார், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவீங்கன்னு கேட்டார். எல்லா படம் வெற்றி அடையுது, ஓகேவா, மக்கள் கொண்டாடுறாங்க, முன்னாடி 500 பேர் நின்று நிறைய கேள்விகளை உருவாக்குறாங்க. அந்த 500 பேரும் என்னை பின்வாங்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நான் முட்டி மோதி நிறைய இலக்குகளை தாண்டி வந்திருக்கேன். என்கிட்ட விடாப்புடியான நான் சொல்லியே தேர வேண்டிய கதைகள் இருக்கு. நான் அத்தனை கதைகளையும் எப்படியாவது மூச்சு சொல்லிட்டு தான் நான் போவேன், ஓகேவா. நான் போடலான்னு முடிவு பண்ணும்போது, நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது நான் நிறைய பேரை உருவாக்கியிருப்பேன். அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, இது வந்து மாற முடியாது. வாழையை சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. வாழை எங்களோட பெரிய உழைப்பு, எங்களோட பெரிய நம்பிக்கை. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஆகணும். அவங்க ஒன்று சொன்னாங்க எங்கள் அம்மா அப்பா. எங்கள் அம்மா சொன்னாங்க வாழை படம் எடுக்க போகணும்னு சொன்ன உடனே, சரி இந்த ஒரு படம்
நீ சந்தோஷமா இருக்கலாம்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகும், இது நம்ம கதை, நம்மளோட வாழ்ந்த கதை, உன்னோட சொந்த கதை, உன்னோட அழுகையும் கண்ணீரும், இது வந்து யாருமே எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல, பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்லன்னு நான் சொன்ன அவங்ககிட்ட, இல்லைம்மா அப்படிலாம் போக மாட்டாங்க, எடுக்கிறது உன் பையன், என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க, ஓகேவா? ஏன்னா நான் சாதாரண ஆளுங்கலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? ஆமாம், நான் அசாதாரணமான ஆள் தான். ஏன்னா 30 வருஷம் அந்த மண்ணுக்குள்ள இருந்து உயிரை பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கேன். 30 வருஷம் அங்கேருந்து ஓடி வந்து அதே வழியை திருப்பி கடத்துவதற்கு, திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் அவ்வளோ மெனக்கட்டுறேன். அதனால நான் எல்லா வலிமையும் என் மக்கள்கிட்ட தான் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நான் மட்டும்தான் நான் உழைக்கல, என் மக்கள் என்னை நம்பி என் கூடவே நின்று எனக்காக அவங்க படுற கஷ்டம் இருக்குல்ல, உடுனா விடுறாங்க, பாயினா பாயிறாங்க, செமனா செமக்குறாங்க, அழுனா அழுறாங்க, உடனா உடைக்காங்க, இத்தனை வலிமையும் உருவாக்கிருக்கேன். இது ரொம்ப எமோஷனலாக உண்மையாக கட்டப்பட்ட ஒரு கலை. அதை நிச்சயமா வாழை எனக்கு கொடுத்துருக்கு. வாழை கொடுத்த பெரிய நம்பிக்கை வந்து அதுதான். ரொம்ப ரொம்ப யோசிக்கவே முடியல. பிரதீப் சார் சொன்னார்ல, நாங்கள் நினைச்ச வெற்றியை விட பெரிய வெற்றின்னு. இப்போ மற்றவங்க பேசிட்டு போனாங்க, அவங்களால அந்த வெற்றியை கரெக்டாக சொல்ல முடியல. எனக்கு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வெற்றின்னு சொல்லுவாங்க, நம்புறீங்களா? இந்த மற்ற படத்துக்கு மாமன் ரிலீஸ் வெற்றி ஆகும்போது, கண்ணன் வெற்றி ஆகும்போது நான் ப்ரொடியூசர்ஸை பார்ப்பேன், ஜாலியாக பேசுவேன், அவங்கள சுற்றிட்டே இருந்தேன். ஆனால் வாழை இவ்வளோ போய் வெற்றி ஆனோடனே நான் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருந்தேன், எங்கேயுமே போகல, யாருக்குமே பெருசாக பார்க்கல, சும்மா அங்கே வெளியே போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் இந்த வெற்றியை என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல, அவ்வளோ நடுக்கமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்த பதில்கள்லாம் அப்படி வந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு இதை பேசினவங்க, இந்த படம் பார்த்து இங்கே அழைச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு இங்கே பார்க்கணுன்னு துடிச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை தேடி பிடிச்சி என் வீட்டு கதவை தட்டினவங்க, என் கையில பற்றி கொண்டவங்க, இவ்வளோ மனிதர்கள், இத்தனை மனிதர்கள் இருக்காங்க, இத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஒரு நிஜத்தை இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த வாழை டீமுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது எனக்கான நம்பிக்கை இல்லை, எனக்கு பின்னாடி நிறைய ரசிகர்கள் வச்சிருக்காங்க, குட்டி குட்டியா அவங்களோட தன்னோட கதையை வச்சுக்கிட்டு சினிமா பார்த்து சினிமா பண்ணாம தன்னோட கதையா, தன்னோட எமோஷனலை தன்னோட அம்மாவுக்கும் நமக்குள்ள உதவ, தன்னோட அப்பாவுக்கும் நமக்குள்ள உதவ, நான் வாழ்ந்த சமூகத்துக்கும் நமக்குள்ள உதவியை கதை பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை எவ்வளோ சொன்னார் இங்கிலீஷ் சந்தோஷ். என்கிட்டயும் ஏன் வாழை கதை கேளுங்க அப்படின்னு டைரக்டர் சொல்றாங்க. என்கிட்டயும் வாழை இருக்குங்க, என்கிட்டயும் வாழை இருக்கு அப்படிங்கிறது வாழை இல்லை, எங்கிட்டையும் இத்தனை பியூரா உண்மையா ஒரு கதை இருக்கு அப்படிங்கிறது அதோட மீனிங். அப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், இந்த இதை சொல்கிறேன். நான் வாழை சம்பந்தமான மற்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல, ஆனால் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வாழை சம்பந்தமாக இல்லை நாங்கள் எங்களை காட்டலை, எங்களை மிஸ் பண்ணிட்டாங்க இயக்குனர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த படம் எனக்கும் அந்த நாளுக்குமான கதை. சின்ன வயசுல எனக்கும் அந்த டே, பர்டிகுலர் டே, எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான கதையாக தான் அந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன். எனக்கு அங்கே நடந்த சம்பவம் தெரியாது, நாங்கள் ஓடலை, நாங்கள் குதிக்கலை. ஆனால் இந்த படத்தை பதிவு பண்ணதன் மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த படத்தை, இந்த மக்களை காப்பாற்றினாங்க, உண்மை வெளியிருந்துருக்குல்ல, அது எனக்கு போதுமானது. அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா அன்னைக்கு நடந்தப்போ இஸ்லாமிய தோழர்கள் காப்பாற்றினாங்க, ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பேரூர், பேட்மா நகரம், இது எல்லாமே நான் சொல்லக்கூடாது, இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் சொல்கிறாங்கல்ல, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த கதை என்னோடய முடிஞ்சு போயிடுச்சு. அது இன்னொரு கதை, காப்பாற்றியவர்களும் தப்பித்தவர்களும் சொல்லக்கூடிய கதை நம்ம நீங்களால கேட்கவே முடியாது, உங்களால் கேட்கவே முடியாது, இதையே உங்களால் தாய்க்க முடியல. என்னோட எமோஷனல் மட்டுமே அவங்க கதையாக படம் பண்ணியிருக்கேன், எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான உறவு மட்டும் நான் படம் பண்ணியிருக்கேன். அதையே நீங்கள் உங்களால் தாங்க முடியாமல் அவ்வளோ வெடிச்சிட்டீங்க நீங்கள் எல்லாருமே. அந்த சம்பவம் நடக்கும்போது காப்பாற்றினவர்களும் தப்பித்தவர்களும் உசுரை துடிச்சுட்டு இருந்தவங்களும் அதை நான் கதையாக பண்ணேன் அப்படின்னா அது வேற. அப்படியே அந்த நாளில் 30 வருஷம் கழிச்சு ஒரு மேடை போட்டு அன்னைக்கு நன்றி சொன்னாங்களா ஏன்னு தெரியாது. 30 வருஷம் கழிச்சு இந்த மேடையை ஊர் மக்களை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், அன்றைக்கு மக்களை காப்பாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி, அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் நன்றி, ஜாதி மதம் இல்லாமல் அத்தனை தமிழ் சமூக மக்களுக்கும் நன்றி. அந்த நன்றியையும் அதை சொல்வதற்காக தான் நான் கிளம்பி வந்தோம். அதை ஒரு படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தின் வழியாக இந்த படத்தோட வெற்றி தான் உங்களுக்கான நன்றி. இதை நான் பகிரங்கமாக சொல்றேன். அன்னைக்கு தப்பிச்சவங்க இந்த படத்தை நடிச்சிருக்காங்க, அவங்க மூலமாகவும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
கடைசியாக என்னோட மனைவி திவ்யா ஒவ்வொரு கதை பண்ணும்போதும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் இது என்ன மாதிரியான டிபேட் உருவாக்கும், யாரெல்லாம் என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது என்னோட தனிமையை தான் அவங்க பயம் கொடுக்கும். என்ன யோசிக்கலாம், என்ன பண்ணுறான், இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நான் மக்களை நம்புகிறேன். மக்கள் ஒரு பெரும்பான்மையான மக்கள் சத்தத்தில் இந்த குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். நீ வெயிட் பண்ணி சொல்லுவேன். அப்படி ஒவ்வொரு படத்துலையும் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த கதை சூஸ் பண்ணாலும், எந்த மாதிரியான என்னோட ஒர்க் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாலும், நான் வீட்டுக்கு போனாலும் சரி, போகலாலும் சரி, காத்திருப்பெல்லாம் உழைச்சாலும் சரி, அதை புரிஞ்சுக்கிற ஒரு மனைவி கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி இந்த படத்தோட ப்ரொடியூசராக ஆகி என்ன சொல்கிறது, நீங்கள் ஃப்ரீயாக பேச விடுன்னு நீங்கள் மேலே ஃப்ரீயாக பேச அனுமதின்னு சொன்னால் நான் இப்போ தான் பேசணும்னு சொல்லிட்டு வந்து நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய பேசணும்னு நினச்சேன், நிறைய பேசலை. ஏன்னா அவங்க அவ்வளோ இந்த வெற்றியில் என்னோட வெற்றியில் அவங்க முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயாவது சொல்கிறது தெரியல எனக்கு. ஒரு கலைஞனுக்கு நான் கூட வாழ்றவங்க, தன்னை காதலிக்கிறவங்க கொடுக்குற சுதந்திரம் இருக்குல்ல, அது ரொம்ப அலாதியானது. இந்த ஒட்டுமொத்த மார்க்சிய ஒட்டுமொத்த வெற்றியோட பேர் எங்கே இருக்குன்னா அது என் மனைவிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட குடும்பம், முக்கியமாக என்னோட மனைவியோட அம்மா மங்கேற்கரசி, அவங்க டீச்சர், அதுக்கப்புறம் தங்கச்சி சொன்னா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு ஒரே வீட்டில் தான் வாழ்கிறோம். ஒருத்தருக்கு புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல, ஒரு படைப்பாளர் பக்கத்துலேயும் பார்த்து புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இவ்வளோ கட்டற்று என் வேலையை பார்ப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்குவாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, திவ்யா மாறி டிஸ்டர்ப் பண்ணாங்க, மாறி வேலை பார்க்கலாம் டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லுவாங்க. இந்த ஒட்டுமொத்த குடும்பம் எங்களை வச்ச நம்பிக்கையும், ஏன்னா எங்கள் ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி உள்ளவர் தான். அந்த காதலை நிரூபிப்பதற்காக நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். அந்த காதல் வந்து ஒரு மகத்தான இடத்தை அடையுது அப்படிங்கிறது முன்னாடியே தான் அடையுது. ஏன்னா ஒரு காதலை நிரூபிப்பது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வாழ்நாட்கள் நிரூபிச்சுட்டே இருக்கணும். நம்ம தமிழ் சமூகத்தில் ஒரு பெண்ணின் காதலை நிரூபிப்பது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ கஷ்டமான விஷயம். அப்படி காதலை நிரூபிப்பதற்காகவே தொடர்ந்து என்னை இயங்க விடுற என்னோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி. என் அண்ணன், என் ஃபேமிலி எல்லாத்துக்குமே நன்றி. ஏன்னா ரொம்ப நேரம் பேசுறதுக்கான காரணம் இல்லை. அப்படி ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு தான் வந்தேன். ஆனால் ஒவ்வொருத்தர் முகமாக வர ஒரு 4 லீனியர்ல எனக்கு போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒருத்தர் முகம் காசாகுது, திடீர்னு ஒருத்தர் வராது, ஒரு கேள்வி வருது, ஒரு ட்விட்டர்ல ஒரு ஃபேஸ் வருது, அப்புறம் என் ஃபேமிலி தெரியுறாங்க, என் குழந்தை தெரியுது. பட் எல்லாத்துக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை முழுமையா நம்பலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ் சமூகம் வந்திருக்குல்ல, இதுதான் என்னோட பெரிய வெற்றியை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒருவேளை இந்த படத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நான் சொல்றேன், எஸ் எனக்கு அவங்க வேணும். ஏன்னா அவங்களையும் கைப்பற்றுறதா என்னோட நோக்கம். அவங்களையும் கைப்பற்றுறதுக்கான படங்கள் எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா கலையால சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது. இன்னைக்குனாலும் என்னைக்காவது அத்தனை மக்களையும் நான் வென்றே தீர்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்கு, அவ்வளோ படங்கள் இருக்கு. நிச்சயமா நான் என் மீதான பார்வை மாறும். என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம், என்னை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை வரும். மாரி செல்வராஜ் நம்ம யாரும் தெரிஞ்சுக்கதான் எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. இதுலேயும் அவனுக்கு குழப்பம் இருக்குன்னா திருப்பி நான் எடுப்பேன். திருப்பி எடுத்து திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். வாழை 2 வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்கு. நிச்சயமா வாழை 2 வாழை நான் வந்து அது சிவன் வச்சு எடுப்பேன், பொருள் வச்சு எடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல, அது உங்களை இன்னும் பயங்கரமா என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்கும். ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்றேன், என்னோட மீடியா நண்பர்களுக்கு உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா தொடர்ந்து அவங்க ஏதோ வகையில எனக்கு தெரியும் இன்னைக்கு மீடியாங்கிறது பத்திரிகை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பயத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் ஒவ்வொரு பேசும்போது மேடையில் பேசும்போது உங்க விஷயம் தெரியுமா, அவங்களுக்குலாம் சென்சார் மனையில ஓடிட்டே இருக்கு. நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்றோம், நம்ம தப்பா எதுவும் பேசக்கூடாது, இப்போ நான் பேசுற எந்த வார்த்தையை இத்தனை கேமரா டைட்டில் போட போறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கே மனையில ஓடுது. ஓகேங்களா, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அதான் அந்த பயம் ரொம்ப முக்கியமானதுதான். நம்மளை ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவாங்க.
நீ தப்பா பேசினாலும் சரி சரியா பேசினாலும் சரி மக்கள் கொண்டு சேர்த்துவாங்க அப்படிங்கிற பயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இத்தனையும் தாண்டி கவியகுமார் எப்படி ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு வெளியே போய் கட்டி அணைச்சாங்களோ அதே மாதிரி வாழை முடிஞ்சு வெளியே போது அவங்க கட்டி